பறவைகள் இனத்தைச் சேர்ந்த புறாக்கள் கூட்டமாக வசித்து வந்தன. எப்பொழுதும் கூட்டமாகவே செல்லும். தனி ஒரு புறாவாக பார்ப்பது மிகவும் அரிது. இந்த உண்மையை அங்குள்ள வேடனும் அறிவான். ஆகவே வேடன் பல புறாக்கள் பிடிப்பதற்கு ஏதுவாக வலைப்பொறியை விரிப்பார். அதில் பல புறாக்கள் சிக்கிக்கொள்ளும். இது பற்றிய ஒரு கதை. வேடன் ஒரு கிராமத்தில் நெல் விளையும் நிலத்தின் ஓரத்தில் ஒரு வலைப்பொறியை நிறுவினன். அந்த வலையை கண்காணிக்க அருகிலுள்ள ஒரு ஆலமரத்தில் கிளையின் உச்சியில் ஏறி காத்திருந்தார். அச்சமயம் ஒரு புறா கூட்டம் நெல் விளையும் நிலத்திற்கு மேய்ந்து உணவு உண்பதற்கு வந்தன. அறியாத அந்த புறாக்கள் அனைத்தும் வேடன் அங்கு வைத்திருந்த வலைதனில் சிக்கிக் கொண்டன. அந்த புறாக்கள் யாவும் அடுத்து என்ன நேரப்போகிறதோ என்று பயந்திருந்தன. அந்த கூட்டத்தில் ஒரு புத்திசாலியான புறா ஒன்று இருந்தது. அது மற்ற புறாக்களிடம், நண்பர்களே, நாம் எப்போதும் அச்சமடையக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். இதுதான் நாம் எல்லோரும் ஒன்று சேர்வதற்கான நல்ல தருணம். உடனடியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர பறக்க வேண்டும். நாம் எல்லோரும் நமது சிறகுகளை வேகமாக வீசுவோம் என்று கூறிக்கொண்டே அந்த சாமர்த்தியமான புறா தனது சிறகுகளை விரித்து ஆட்டத் தொடங்கியது. இதனைக் கண்ட வலையில் உள்ள அனைத்து புறாக்களும் அப்படியே தங்களது சிறகுகளை விரித்து பறக்க ஆரம்பித்தன. இதனால் ஏற்பட்ட அழுத்தத்தினால் அவ்விடத்தில் ஒரு சப்தம் ஏற்பட்டு எல்லா புறாக்களும் காட்சியின் மேலே போகத் துவங்கின. இந்த நிகழ்வு புறாக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்ததால் அவை யாவும் மேலும் மேலும் வேகமாக சிறகுகளை அசைத்து எழும்பின. இதனால் திடீரென்று அந்த வலை பீய்ந்து பெரிய வழி ஏற்பட்டது. அனைத்து புறாக்களும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வேகமாக பறந்து சென்று விட்டன. ஒற்றுமை நன்மை பயக்கும்.